Don't forget to like, subscribe and share the videos. Crunch CA bits. இது வந்து நீங்க மோஸ்ட்லி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி. அப்படி கேட்டாலுமே வந்து ஒரு டெர்மினாலஜிக்கலா வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் கிரன்ச் CA bitsல வந்து இருக்கும். ஓகேவா? அது வந்து ஜஸ்ட் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது வந்து நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆன்டி ஹைப்பர் ஹைட்ரோஜன் 4 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக அப்படின்னா the star collaboration have observed antimatter hypernucleus anti hyper hydrogen அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? in collisions of atomic nuclear at the RHIC and DOIC இந்த மாதிரி நியூஸ் வந்து நியூஸ்ல வந்ததுதான். ஓகேவா? நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆன்டி ஹைப்பர் ஹைட்ரோஜன்னா என்ன அப்படின்னா நார்மலா ஹைட்ரோஜன் வந்து இருக்குது அப்படின்னா அதுல வந்து ஒரு எலக்ட்ரான் நியூட்ரான் ஆர் புரோட்டான் வந்து இருக்கும் பாத்தீங்களா. இந்த ஆன்டி ஹைட்ரோஜன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டி ஹைப்பர் ஹைட்ரோஜன் இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நார்மலான ஒரு பார்ட்டிகிள்ஸ் எலக்ட்ரான் நியூட்ரானை விட இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டி ஹைப்பரான் ஆர் புரோட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆர் டூ ஆன்டி நியூட்ரான்ஸ் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகுலா கொண்டதுதான் இந்த ஆன்டி ஹைப்பர் ஹைட்ரோஜன் சொல்றாங்க. நார்மல் ஃபீச்சரோட ஒரு நெகட்டிவா வந்து இருக்கும். இதுல வந்து பாசிட்ரான் வந்து இருக்கும். அந்த மாதிரி சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா? கம்போஸ்ட் ஆஃப் ஆன்டி ஹைப்பரான் ஆன்டி புரோட்டான் அண்ட் ஆன்டி நியூட்ரான் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கிறது தான் இந்த ஆன்டி மேட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? நார்மலா இருக்கிறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா நெகட்டிவா வந்து பாயிண்ட்ல வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மலேசியா ஹேஸ் இனிஷியேட்டட் orangutan diplomacy to address the sustainability concerns related to the palm oil linked deforestation affecting orangutans and response to a backlash. இந்த orangutansங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஏப். நம்மளுக்கு வந்து மங்கி தெரியும். மங்கில இருந்து டிஃபரெண்டா கூட ஒரு ஸ்பீசிஸ் தான் ஏப்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஏப்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு இதுதான் ஊராங்குட்டான்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஊராங்குட்டான்ஸ் வந்து அந்த மலேசியால இருந்த ஒரு பாம் ட்ரீ டிஃபாரஸ்டேஷனால இது வந்து அஃபெக்ட் ஆகுது. அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த ஊராங்குட்டான் வந்து நியூஸ்ல வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் the recent findings from India's Chandrayaan 3 mission have sparked renewed interest in lunar magma ocean. lunar magma oceanங்கிறது அப்படின்னா இட்ஸ் எ தியரி. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மூன் வந்து ப்ரீவியஸா அதோட ஃபார்மேஷன் ஆன டைம்ல வந்து இதோட கோரே வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்மா ஓஷன் மாதிரி இருந்திருக்கும். அப்படிங்கிற மாதிரி வந்து இது வந்து கூல்டவுன் ஆகி தான் இப்போ கரண்ட் ஃபார்மேஷன் வந்து இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைபோதிசிஸ் சொல்றதுதான் இந்த லூனார் மேக்மா ஓஷன் சொல்லி ஒரு தியரி வந்து சொல்றாங்க. ஓகேவா? தியரி ஆஃப் க்ரூசியல் கான்செப்ட் இன் பிளானட்டரி சயின்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தி மூன்ஸ் இயர்லி ஃபார்மேஷன். இந்த எல்எம்போ மூலியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பிக் பேங் நடந்து ஒரு 70 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த மூன் வந்து ஃபார்மேஷன் வந்து ஆயிருக்கும். அப்படி ஃபார்மேஷன் ஆன டைம்லயுமே வந்து இதோட சர்ஃபேஸ் இல்லைன்னா எல்லாமே வந்து ஒரு மேக்மா ஓஷனா வந்து இருந்திருக்கும். இப்போ வந்து கூல்டவுன் ஆகி இதோட கோர்ல மட்டும் இந்த மேக்மா ஓஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இது வந்து கைண்ட் ஆஃப் தியரி தான், நாட் ப்ரூவ்டு. அதனால இது வந்து ஹைபோதிசிஸ் சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் டைமண்ட் ஃபவுண்ட் இன் ரஃப் 492 கேரட் ஸ்டோன் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா போட்ஸ்வானால கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா கனடியன் ஃபர்ம் கால்டு லுக்கரா டைமண்ட்ஸ். இந்த நீங்க பிக்சர்ல பாக்குறீங்கல்ல இதுதான் இந்த வேர்ல்ட்ல செகண்ட் லார்ஜஸ்ட் டைமண்ட். இதுக்கு முன்னாடி ஒரு டைமண்ட் வந்து இருக்கு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சொல்லி. அது வந்து செவரல் பீசஸா வந்து பிரிச்சு வந்து வேற வேற லக்ஸரியான அந்த கிங்ஸ்க்கு வந்து அந்த கிரீடத்தில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து இந்த கேரட் தான். அதாவது 2492 கேரட் ஸ்டோன். ஓகேவா? அதுதான் இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் டைமண்ட் வந்து நியூஸ்ல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நியூ பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் என்ன கொங்க்ரேனியமா சசிதாரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேம் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்கவர்ட் இன் பேம்படம் ஷோலா நேஷனல் பார்க். இந்த ஷோலா எங்க இருக்குன்னா கேரளால வந்து இருக்குது. ஓகேவா? இந்த பிக்சர்ல பாக்குறீங்கல்ல இதுதான் இந்த கொங்க்ரேனியமா சசிதாரணி. இட்ஸ் a kind of new plant species discovered in the அந்த பேம்படம் நேஷனல் பார்க். ஓகேவா? நீங்க ஏதாவது டெர்மாலஜில கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த இது கொடுத்து என்னன்னு சொல்லி தெரிஞ்சாலே போதும். இட்ஸ் a kind of plant species அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகே? Recently NASA has launched a Danager 1 satellite to track methane emissions. மீத்தேன் எமிஷன்ஸை ட்ராக் பண்றதுக்காக செப்பரேட்டா நாசா வந்து ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பேரு தான் இந்த டேனேஜர் 1. ஓகேவா? இதை வந்து ஸ்பேஸ் எக்ஸோட அந்த ஃபால்கன் ராக்கெட் மூலியமா வந்து லான்ச் பண்ணி இது மூலியமா வந்து கார்பன் எமிஷன்ஸ்
இல்லைனா மீத்தேன் எமிஷன்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது, இல்லைனா அதோட லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெஷர் பண்றதுக்காக தான் இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிடுறாங்க. இந்த போட்டோல இருக்கிறது தான் அந்த டேனேஜர் 1 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட். ஓகே, நெக்ஸ்ட் திங் வாஸ் USA has recently approved a 52.8 million government deal for the anti-submarine warfare sonar buoys. Sonar buoys சொல்லி பார்க்குறப்ப இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு அட்டாக்கிங் மெக்கானிசம் தான். இந்த ASW sonar buoys will be integrated with the Navy's Romeo helicopters. இது வந்து சப்மரீனை அட்டாக் பண்றதுக்காகவே பர்டிகுலரா இன்வென்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இந்த ASW sonar buoys சொல்றாங்க. இந்த பிக்சர்ல பாக்குறதா இந்த sonar buoys. இது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இது இந்தியாவோட ரோமியோ ஹெலிகாப்டர். இது வந்து இதுல sonar buoys அட்டாச் பண்றாங்க அப்படின்னா, இது மூலியமா வந்து ஆன்டி சப்மரைன் வந்து நம்ம ஒரு வார்ஃபேர் வந்து வருது அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஒரு சப்மரைன் வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இதை வந்து சாங்ஷன் பண்ணி இதை வந்து நம்ம ரோமியோ ஹெலிகாப்டர் கூட ஆட் பண்ண போறாங்க. ஓகேவா, அதுதான் இந்த sonar buoys. Then finally, researchers have now found humpback whales do not just create bubble nuts, but they manipulate this unique tool in variety of ways to maximize their food index. இந்த ஹம்பேக் வேல் வந்து இந்த பிக்சர்ல பாக்குறீங்கல்ல, இந்த ஹம்பேக் வேல்ஸ் வந்து அதை ஃபீட் பண்றது இல்லைன்னா ஒரு சாப்பிட்ற டைம் என்ன பண்ணுன்னா ஒரு கைண்ட் ஆஃப் பபிள் நெட் கைண்ட் ஆஃப் திங்கை வந்து அந்த வாட்டர் வந்து கிரியேட் பண்ணும். அது மூலியமா வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபிஷஸ் இல்லைன்னா கிரிட்டில்ஸ் வந்து அது வந்து டீஃபோக்கஸ் பண்ண வச்சு அதை வந்து ஃபீட் பண்ணிக்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து சொல்லிடுறாங்க. ஓகேவா, அதுதான் இந்த பபிள் நட்ஸ். The bubble nuts was related to the feeding nature of humpback whales அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகேவா, பபிள் நட்ஸ் வந்து நீங்க காமனா நீங்க ஆப்ஷன்ல வந்து தப்பு பண்றதுனா வாய்ப்பு இருக்குது. அந்த டைம்ல அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஹம்பேக் வேலோட ஒரு ஃபீடிங் மெக்கானிசம் தான் வந்து இந்த பபிள் நட்ஸ். ஓகேவா, ஓவராலா பாக்குறப்ப ஆகஸ்ட் மந்த்ல வந்து இந்த ப்ரீவியஸ் டேஸ்ல நடந்தக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கூட இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. ஓகேவா, லெட்ஸ் கண்டினியூ அண்ட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, goodbye from the Diban Raj.